ஒரு 4 பேர் 10 பேரை வச்சு ஒரு வேலை செஞ்சுன்னு இருப்பீங்க. ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வேலை செய்வீங்க. நீங்கள் ஒரு பெரிய லெவலில் இருப்பீங்க. அவங்க உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க வந்து உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்கள் அதிகாரமாக இருக்கும்போது நீங்கள் சொல்கிற பேச்சு அங்கே எடுபடாது. நீங்கள் வேலை விட்டு நிற்கிற அளவு கூட ஆகிடும். அந்த அதிகாரம் நிலைச்சி இருக்க நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் நிலைச்சி இருக்கும். நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு வாழை நார் திரி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த வாழைத்தண்டு திரி ஒன்று வாங்கிக்கிங்க. அடுத்தது வந்து வெள்ளை இருக்கு நாருன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தாம்பரை தண்டு திரியை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. வெள்ளை இருக்கு நார், வாழைத்தண்டு திரி, தாம்பரை தண்டு திரி, இது 3. அடுத்தது வந்து அரகஜா புணுகு. அதுக்கப்புறம் என்ன பண்ணி இதை வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சுருங்க வீட்டில். சேட்டு கடை, நகை கடை, எந்த கடையில போயிட்டு வெள்ளி தாயத்து ஒன்று வாங்கிக்கிங்க. அரகஜா புணுகு இருக்குது இல்லையா, அதில் என்ன பண்ணுறீங்க, இந்த வாழைத்தண்டு திரி இருக்குது இல்லையா, இந்த திரியை வந்து அதில் போட்டுருங்க. இந்த வெள்ளை இருக்க திரி நார் இருக்குது இல்லையா, அதையும் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து தாம்பரம் தண்டு திரி, இந்த திரியும் அதில் போட்டுருங்க. போட்டு இந்த அரகஜா புணுகு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு குழப்பினீங்கன்னா இந்த திரி எல்லாமே ஒன்றாயிடும். அப்படியே என்ன பண்ணுறீங்க, இதை எடுத்து இந்த வெள்ளி தாயத்துக்குது இல்லையா, இந்த தாயத்தில் வந்து வயசி அது உள்ள அந்த திரி எல்லாமே அது உள்ளே போடணும். திட்டமாக தேவையான அளவுக்கு அதில் கட் பண்ணிக்க வேண்டாம். நம்ம அந்த திரிலாம் பெருசு பெருசாக இருந்ததுன்னா அது உள்ள தாயத்து உள்ளே கொள்ளாது. அதனால் தேவையான அளவுக்கு கட் பண்ணி அது உள்ளே போட்டு இந்த எல்லாத்தையும் உள்ளே வச்சு நுந்தி மூடி போட்டு நல்லா டைட் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா கைட்டின்னு வராத அளவுக்கு ஒட்டிட்டு நல்லா தொடச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, சாமி முன்னாடி வச்சுருங்க. வச்சு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் இருக்குதோ அதை நீங்கள் நல்லா வேண்டிக்கலாம். அதிகாரம் நிலைச்சி இருக்கணும். நான் செய்கிற வேலையில் வந்து என்னை வேலையை விட்டு யாரும் நிறுத்தக்கூடாது, என் பேச்சை வந்து எல்லாருமே கேட்கணும்னு நல்லா வேண்டிக்கணும். எடுத்து என்ன பண்ணுறீங்க, சிகப்பு கலர் கயிறு வாங்கி கோர்த்து இந்த தாயத்தை வந்து நெஞ்சு குழியில் கட்டிக்கிங்க. உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை கிடைக்கும். இருக்கிற வேலையை நீங்கள் சொல்கிற வேலையை செய்கிற அளவுக்கு உங்கள் பேச்சை கேட்பாங்க. அந்த அதிகாரம் உங்களுக்கு நிலையாக இருக்கும். அதுபோல் வந்து இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். நீங்கள் அதே இடத்துல வேலை செய்வீங்க. உங்களுக்கு மேலும் மேலும் வந்து அந்த பதவி உயர்வு கிடைக்கும். இது நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் வருக. நன்றி, வணக்கம்.